ஹைவேஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாங்காய் போட்ட மோர் குழம்பு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு துணி இஞ்சி, இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 லிட்டரு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமான கெட்டி தயிர். தயிரை வந்து நல்லா நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து அரைச்ச இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச இதை வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கலருக்காக நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். வச்சுக்கோங்க, அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கோங்க. பேன் வந்து சூடாகட்டும். பேன் வந்து சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக பரட்டி மட்டும் விட்டுருங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 4-5 துண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தயிர் மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட மாங்காய் மோர் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மாங்காய் மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.